ஹலோ गाइस, நான் உங்கள் பிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரைசிங் ஆஃப் தி பீஸ்ட் கார்டன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கதை வேறு லெவலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் காத்துட்ருக்கு. ஸோ கதை நல்லா இருக்குன்றத நீங்கள் கொடுத்த சப்போர்ட்லேயே எனக்கு தெரிய வரதுனால கண்டினியூவாக போடலாம். ஸோ இடையில எந்த விதமான கோக்குமாக்கான வேலையும் பார்க்காதீங்க. நீங்கள் ஏதாச்சும் வியூஸ் கம்மியாகிற மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் கண்டினியூவாக போட முடியுமான்னு தெரியல. அதனால் நான் மூட்டுட்டி அதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த எபிசோடும் வேறு லெவலாக போக போது தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க அஸ்லாம், இதோட கதைக்குள்ள போகலாமா? இப்போ அவனுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டை அப்போவே வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வேடிக்கை பார்க்கும்போது யோசிப்பாங்க, ஏப்பா தாங்களாவுடைய பீஸை சொல்லி எதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்கவே, அடே உங்களுக்கு தெரியாதா அது பியூரான பியூஸ் சொல்கிறா, அதாவது சப்போர்ட்டை மட்டும் தானே பண்ணும், அது ஒன்றும் காம்பட் டைப் கிடையாதுரா. அப்போ எப்படி அந்த ஷாங்லின் சொல்லக்கூடிய அந்த 4 கையை வச்சுட்டு இருக்கிற அட்டாக்கிங் பீச் சொல்ல வச்சுட்டு இருக்கிற அந்த கொரில்லா கூட சண்டை போடுவான். பாவம் சோலாங்குடைய நிலைமை மோசமாக போகுது. எந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம வாங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான், அவன் நிலைமை எப்போ வேணாலும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா, உன்னால கண்டிப்பாக அவனை பீட் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு யாராலையுமே முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போது பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இதுல நம்ம ஷாங்லாங் வந்து காம்பட் டைப் இல்ல, அதனால அந்த எனிமி ஷாங் வந்து தன்னுடைய அட்டாக்கிங் பவர்ஸை இப்போ அட்வான்டேஜா பயன்படுத்த ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை வேற லெவலா போகும். என்னதான் ஷாங்லாங் வந்து காம்பட் டைப் இல்லைனாலும் அவங்ககிட்ட ரக்கைகள் இருக்கிறதுனால அவன் பண்ணக்கூடிய அட்டாக்ல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். பறந்துகிட்டே மேல இருந்து அவன் முதுகு பின்னாடி நிறைய ஏர் ஸ்லாஷை கொடுக்க, இதனால பார்த்தா அவன் வாயை பிளந்து பயங்கரமா அடி வாங்கிறான். அப்படியேங்கப்பா ஷார்ப்பா சண்டை போறான்னு சொல்லிட்டு ஹீரோவே ஷாக் ஆவான். அவனுடைய 7 கலர்டு ஏர் ஸ்லாஷை பயன்படுத்திருக்கான். பரவாயில்லையே, இந்த மாதிரியான எபிலிட்டியை கூட அட்டாக்கிங்காக ஈஸியா இப்படி பண்ண முடியுமா? வாங்கும், அதுதான் ஷாலாங்கோடைய திறமைன்றது. என்னடா திமிரு காமிச்சிட்டு இருக்க, நீ சாதாரண குப்பை பட்டர்ஃப்ளை தான், உன்னை அடிச்சேன், உன் ரக்கையை பிரிக்கிறேன், இன்னைக்கு நீ செத்த அப்படின்னு கோபத்துல அவனை போட்டு அடிக்க அவன் பறந்து வருவான். இந்த முறை உனக்கு திரும்ப பதிலடி கொடுக்குறான். அதே மாதிரி அவன் அட்டாக் பண்ண வந்துட்டே இருக்கும் போது பார்த்தா திரும்பியும் அந்த ஏர் ஸ்லாஷை இன்னொரு பக்கம் நம்ம ஷாலாங் பயன்படுத்த வாங்க இன்னொரு பக்கம் யோசிப்பான், ஏன்டா இந்த மாதிரியான அட்டாக்லாம் ஏர்ல அவன் பண்ண போறான்னு தெரிஞ்சுன்னா வேணும்னே போறானேடா அவனை நோக்கி. இல்ல, அந்த எனிமி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஷாலாங்கோடைய பவர்ஸை பயன்படுத்த வைக்கிறான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறான். அவன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது தான் அவனை கிட்ட போய் அடிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லா பேருக்கும் தான் நம்ம ஷாலாங்கால பறந்துட்டே சண்டை போட முடியும்ன்றது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அதை நோக்கி போயிட்டு இருக்கான். அவன் பண்ற எல்லா விதமான அட்டாக்கையும் அவன் தன்னால முடிஞ்சளவுக்கு தடுத்துக்கிட்டு ஒரு சிலது உடம்புல வாங்கிட்டோம் அட்டாக் பண்ண போயிடுவான். அப்போ இந்த விஷயத்த கிட்ட நம்ம வாங்கும், ஆட கடவுளே, அப்போ அவன் நிலம அங்க மோசமா இருக்கா, இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது, என் கிட்ட வசமா மாட்டிக்கிறேன், உன்னை நான் என்னுடைய கூர்மையான நகங்களால அட்டாக் பண்ணுறேன் அப்போன்னு பார்த்து அவனுடைய கைகள்ல நிறைய விதமான கூர்மையான ராக்க வர வச்சுக்கிறான். இதுல நம்ம ஜெயிச்சாவன்னு சொல்லிட்டு ஷாலாங் தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்து விட்டு கிராஸ் பண்ணலாம்னு நினைப்பான். பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன், இந்த முறை ஒரு ரக்கையை பிச்சு எறியறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூர்மையான ராக்குங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவனை நோக்கி ஷூட் பண்றதுல பாவம் நம்ம ஷாலாங்குடைய ரக்கைகள் எல்லாமே ஓட்டையாகி அவனால பறக்க முடியாத நிலைமை ஆயிடுது. பாத்தியா, பறக்க முடியாதனால நீ தோத்து போயிட்டு, இதுக்கப்புறம் உன்னால பெருசா எதுவும் புடுங்க முடியாது, இப்ப பதிலடி கொடுக்கறதுக்கான நேரம், எவ்வளவு தைரியம் தான் இதை பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது அவன் ஓங்கி குத்தி தரையிலேயே அடிச்சு நாக் அவுட் பண்றான். அவனை வயிற்றுல பயங்கரமான அடி நம்ம ஷாலாங்கு. இப்போ உன்னால பறக்க முடியாதுல, இது என்னுடைய ஸ்பெசிபிக்கான வெப்பன் தெரியுமா, இது நான் ஆல்ரெடி எனக்காகவே உருவாக்கி வச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா எவ்வளவு தைரியம் தான் என் கூடயே ஃபைட் பண்ணுவேன், நீயும் ஒரு ரூம்மேட் மாதிரி தான் அடி வாங்கி ஹாஸ்பிட்டல்ல படுக்க போற அப்படின்னு அவன் இன்னொரு பக்கம் சண்டை முடிஞ்சாலுமே அவனை போட்டு மிதிக்கிறாங்க. அவனால அந்த வழியை தாங்கிக்க முடியல. எவ்வளவு தைரியம் தான் என் கூட போது, அவ்வளவு ஆளா நீ, இதை பார்த்து நம்ம வாங்குவோம், அவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, அவன் தோத்துட்டான், நம்ம ஷாலாங் தோத்து போயிட்டான், அப்போ கூட அவன் போட்டு அடிச்சுட்டே இருக்கான் ஒரு மனசாட்சி இல்லாம. ரெஃப்ரி என்னதான் பண்ணிட்டு இருக்காரு தெரியல, தடுத்து நிறுத்தினால அவரு இப்படியே போச்சுன்னா அவன் கொண்டுடுவானே. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கொல்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ மொத்தமா சாகணும், உன்னை யாரும் திரும்ப காப்பாற்றவே வரக்கூடாது அப்படின்னு அவனை உடம்ப நசுக்க ஆரம்பிக்கிறான். ரத்தம் வாயில இருந்து அவனுக்கு பீச்சி நடிக்குது. அப்போன்னு பார்த்துதான் அந்த இடத்துக்கு டீச்சரும் வருவாரு. எங்க பாருப்பா ஷாங்லைன், நீ இந்த சண்டையை நிறுத்தி ஆகணும் இப்பவே, உன்னுடைய ஆப்போனன்ட் ஷாங்லாங் வந்து எப்பயோ பேட்டில் தோத்துட்டான். ஸோ அதையும் மீறி நீ இந்த இடத்துல அவனை அடிச்சுட்டு இருக்கிறத யாராலையும் ஏற்றுக்க முடியாது, நீ ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு, இப்படியே தொடர்ச்சியா பண்ணினா அது ரூல்ஸ் அகைன்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் உன்னை அடிக்க வேண்டிய நிலைமை வரும், பரவாயில்லையா? இதை கேட்ட அவன் அதுக்கப்புறம் உருவத்தை மாத்தினேன், இதுதான்டா உனக்கு நிலைமை, தோத்த பாத்தியா, இதுக்கு தான் ஆரம்பத்திலே ஓவரா பேசக்கூடாதுன்றது. உன் ரூம்மேட்டுக்காக பழி வாங்க வந்தா இப்ப நீயும் உன் ரூம்மேட் மாதிரி மாறிட்ட, என்னை எதிர்க்க இவங்க யாராலையும் முடியாது, எல்லாரும் எனக்கு கீழே தான் அப்படின்னு அவன் விளத்தனமா சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ட்ரோட்ராங்கரா இருந்த அந்த ரெட் டைகர் அங்க வருவாரு. டேய், அவன் தோத்துட்டான்ல, அப்போ கூட எதுக்காக நீ தேவையில்லாம அவனை போட்டு அடிச்சிருந்தேன், இந்த மேட்சை என்னால ஏத்துக்க முடியாது, நீ பண்ணது ஓவரா இருக்கு, ஆம்பளையா இருந்தா நீ ஏன் கிட்ட மோதுறா, அப்பாவியான அவனை எதுக்கு நீ தாக்குற? ஓ வாங்கலாங்கியோவா, எங்க பாருங்க ஷாலாங்குக்கும் எனக்கும் பழைய பகை இருந்துச்சு, அதை நான் இன்னைக்கு தீர்த்துட்டேன், இதுல நீங்க யார் குறுக்கால வந்து தடுக்கிறது, உனக்கு என்ன இங்க வேலை, நீ வந்தாலும் ஒன்னையும் போட்டு தான் அடிப்பேன். ஆமா பாவம், நீயே ஃபர்ஸ்ட் ரேங்கரா இருந்த அந்த வாங் வேலி கட்டியே தோத்துட்டேன், இன்னொரு முறை சொன்னி நான் பல்ல உடைச்சிடுவேன், உன்னால என்ன பண்ண முடியும், இந்த ரேங்கிங் லிஸ்ட்ல சூப்பீரியரான இடத்துல நானும் இருக்குன்றது மறந்துடாத, நீ ஏன் கூட சண்டை போட முடியாது, ஏன்னா நீ தோத்துட்ட ஆல்ரெடி. ஸோ அடுத்த கட்ட மேட்ச் வரும்போது இதெல்லாம் பண்ண முடியும் உன்னால. இதை பார்த்து நம்ம வாங்க கூட கடுப்பாவான். அப்போன்னு பார்த்து ஹீரோ அங்க இருக்க மாட்டான், எங்க போயிட்டான் நம்ம இல்லைன்னு ஹீரோ பார்த்தா அப்புறம் அந்த கிரவுண்டுக்கே வந்துட்டு, சரி வாய்ப்பு இருந்தா லூட்டினன் நான் இவங்க கூட சேலஞ்ச் பண்ண முடியுமா இப்போதைக்கு, ஏய் நீ யாரா, உனக்கு என்னடா எங்க வேலை, நான் தான் லிங் ஷாலாங்கோடைய ரூம்மேட், நான் தான், என்னுடைய ரேங்க் 312, உன்னை நான் சேலஞ்ச் பண்றேன் என் கூட மோது. இதை கேட்டாம கேவலமா சிரிப்பான். பாரு, வெறும் 312 தான் வச்சுக்கிட்டு இந்த கிரவுண்ட்ல வந்து என் கிட்ட பேசிட்டு இருக்கு, உன் நண்பனே உன்னோட ரேங்க் அதிகம்டா, அவனாலேயே என் கிட்ட நிக்க முடியல, நீ மட்டும் என்னடா புடுங்க போற, என் கூட சேலஞ்ச் பண்ணணும்னு நினைச்சுனா ரூல்ஸ் பிரகாரம் போ, நீ அதுக்காக நிறைய ஜெயிச்சு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணாதான் உன்னால என்கிட்ட
கிட்ட மோதவே முடியும். ஆமா, இப்போதைய நிலைமையில நான் குவாலிஃபை ஆகாம இருக்கலாம். ஆனா என் கிட்ட 12 நாள் இன்னும் இருக்கு. அந்த 12 நாள்ல நான் ஒரு மேட்ச் கூட தோக்காம ரேங்கிங் லிஸ்ட்ல டாப்ல வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. ஒன்னையும் நான் தோக்கடிப்பேன் பாக்குறியா? என்னது 12 நாள்லயா? கரண்ட் ரேங்கிங்ல இருக்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு நாளெல்லாம் 12 நாளுக்குள்ள இல்ல, ஒரு மாசம் ஆனாலும் உன்னால அதுல ஏற முடியாது. இவன் பேசுறத பார்த்தா ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓவர் கான்பிடென்ட்டா இருக்க. சரி, நீ சொன்னது போல 12 நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். மேபி அதுக்கான வாய்ப்பு வந்துச்சு, நம்ம 2 பேரும் மோதுவோம். அதுலயும் நான் தான் திரும்ப ஜெயிப்போம். உன்னையும் உன் நண்பன் கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவேன். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாத்துடுற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஷானோடைய நிலைமை மோசமா இருக்குன்னு உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்காக இவன் பாக்க. அப்போ அவன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான், என்ன மன்னிச்சிருங்க காய்ஸ், நான் என்னால முடிஞ்ச முயற்சியை தான் பண்ணேன், ஆனா நான் தோத்துட்டேன். இது கிட்ட இருக்கும், இங்க பாரு நீ முயற்சி பண்ண, இப்போ நிலைமை உனக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் போவோம், இதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த 3rd ரேங்கரா இருந்தவர்கிட்ட நன்றி சொல்றான். நீங்க சோலாங்குக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. பரவாயில்ல, நானுமே இல்ல சோலாங்குமே சரி, எங்க தோத்து போற ஒவ்வொருத்தரும் அந்த அண்டர் ஆர்கனைசேஷனுடைய ஆட்களார ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. சோ அவங்களுடைய வினோதமான ட்ரிக்கை பத்திலாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியமானவன் தான், அவங்களையே எதிர்த்துட்டேன். கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியுமா? நீங்க என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். இப்போதைக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புவான். அந்த 3rd ரேங்கர் ஒன்று பக்கம் ஹீரோ பத்தி யோசிப்பான். இவன் பேரு லின் யோனா. இவனை நம்ம ஃப்ரெண்ட் ஆயிக்கினா ரொம்ப நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லவனா தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இவங்க வந்த பிறகு வாங்க இன்னொரு பக்கம் இவனுக்கு நடந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பா தான் வருது. ஹீரோவும் பொறுமையாரு, நான் என்ன சும்மா காமெடிக்காக பேசிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா? இவங்க 2 பேருக்காக சேர்த்து அவனை ரிவெஞ்ச் எடுக்கலாம். டேய், உன்னுடைய ஸ்ட்ரென்த் தான் என்னடா இப்போ, எப்பறம் இப்பெல்லாம் பேசுற நீ? இன்னும் 12 நாள்ல நீயே தெரிஞ்சுப்ப. அப்படியா? சரின்னு சொல்ல அதுக்கப்புறமா ஹீரோவுடைய ஒரு மேட்ச் நடக்கும். வாங்லிங் வந்து அங்க பாத்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது அந்த டாப் ரேங்கிங் லிஸ்ட்ல 50வது இடத்துல இருக்கணும் கூட மோத போறான். பேசுறதை விட்டுட்டு வாடா சண்டை போடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் உருமாற, நானும் மாதிரி உன்னை தோக்கடிக்கிறேன். அப்புறம் பார்த்தா அவன் ஒரு ஸ்னேக்கா மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோ அவனுக்கு முன்னாடி ஒரு காட்சியில மாதிரி இருக்கான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், என் கிட்ட நீ வசமா மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரேடியா அவனை சுத்தி போட்டுருவான். உன்னை இப்படியே நசுக்கி கொள்ளவான்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஹீரோவும் பரவாயில்ல நல்ல முயற்சி தான் பண்ண. என்னது நீ இன்னும் வீக்கா தான் இருக்கு, இதெல்லாம் பத்தாது என்ன தோக்கடிக்க அப்படின்னு ஹீரோ தான் பவரை பயன்படுத்தி லைட்டா அப்படியே கையை தான் விரிப்பான் பாருங்க. இவன் சதுரி அடிச்சுன்னு போய் வைவான். அவன் தோத்துட்டான். எப்படி இவன் பீஸ்ட் கிங்கு லெவலுக்கு பவர் வச்சுட்டு இருக்கான், கண்டிப்பா இவனால என்ன தோக்கடிக்க முடியாது, இது முடிக்கிறதுக்கான நேரம் சொல்லிட்டு ஹீரோ அவன் கழுத்து பிடிக்க, நான் தோத்துட்டேன்றத ஒத்துக்கிறன்ற மாதிரி அவன் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெயிச்ச உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக்கா வராங்க. அங்க பாரு அவனுடைய ஆப்போனன்ட் டாப் ரேங்கிங்ல இருந்தவன், இவன் கம்மியா ரேங்க்ல இருக்கவன், இதுவன் எப்படி அவ்வளவு சூப்பரா சண்டை போட்டான். அதுக்கப்புறம் நம்ம வாங்க ஹீரோ வந்த பிறகு, லிங்க நீ வேற லெவலில் சண்டை போட்ட, இன்னமும் என்கிட்ட மறைக்கிறேன்னு தெரியுது, ஆனா இப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன். பீஸ்ட் கிங் லெவலுக்கு சண்டை போட்டியடா. இங்க பாரு, நான் திரும்பியும் ஒரு முக்கியமான விஷயத்த உனக்கு சொல்லிக்க விரும்புறேன். நான் உனக்கு காசு தரேன், நீ அதுக்கு பதிலா உன்னுடைய இன்டெலிஜென்ட் பயன்படுத்தி உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு தான். நல்ல ஐடியா தான். பதிலுக்கு நானுமே சில பல இன்ஃபர்மேஷன் எடுத்து உனக்கு தேவையான காசை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். பரவாயில்லையே, நல்ல ஐடியா இருக்கு. இது எப்ப யோசிச்ச? நேற்று தான் நீ பெரிய சம்பவத்துக்கு கீழே கிரவுண்ட்ல போயிட்டு பண்ணல, இதை பார்த்த உடனே நீ என்ன பண்ண போற பெருசா டைலாக்லாம் பேசிட்டு வந்ததுனால உன்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு வச்சு தான் கெஸ் பண்ணி இதெல்லாம் சொல்றேன். அவங்க கிட்ட நான் பெட்டு கட்டி எப்படியாச்சு இல்ல காசு சம்பாதிக்க பார்ப்பேன். அந்த காசை வந்து நான் உனக்கு கொடுக்கறது மூலியமா நீயும் படைச்ச மாதிரி ஆச்சு, நானும் உன்னொரு பக்கம் வந்து அதை வச்சு எனக்கு தேவையான விஷயங்களை வாங்கின மாதிரி ஆச்சு. இப்போ நீ ஒரு ஸ்டார் மாதிரி மாறிட்டு தெரியுமா, நீ எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், உன் மேல எவ்வளவு பெட்டு வேணா கட்டலாம் தெரியுமா. இன்னும் 12 நாளைக்கு தொடர்ச்சியா நீ தோக்காம ஜெயிச்சுட்டு நான் பெத்த லாபம் பார்த்துலாம். அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், உன் ஸ்ட்ரென்த் தான் என்ன இப்போ? எல்லாத்துக்கும் ரெடியா தானே இருக்கேன். ப்ராபப்ளி இப்போதைக்கு எனக்கு பீஸ்ட் கிங்னு இருக்கா, வெறும் 2 ஸ்டார் தான் இருக்கு. அதனால அதுக்கப்புறம் என்னால ஏதோ சொல்ல முடியாது, அது ரகசியம். இதை கேட்ட அவ கடுப்பாவான். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி எல்லாமே சாதாரணமான ரேங்க் என்ன காட்டுதோ அதை தான் சொல்லுவான். பட் ஆனா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பவருக்கு எனிமிஸ் கிட்ட இருக்க பவருக்கும் அது சமமாகாது. ஹீரோ கிட்ட இருக்கிறது ரொம்ப ஹையா இருக்கும், ஆனா காட்டக்கூடிய லெவல் என்னவோ ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரி, இன்னொரு கேள்வியை கேட்கணும். இவ்வளவு விஷயத்த வச்சுட்டு இருக்கல உள்ளுக்குள்ள மறைச்சிக்கினேன், உன்னால 12 நாளைக்குல நடக்கக்கூடிய எல்லா விதமான மேட்சஸ்லயும் தொடர்ச்சி ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருக்கா? எவ்வளவு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு? கிட்டத்தட்ட 95% கிட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டாப் 20க்குள்ள வரணும்னா 12 மேட்சஸ்ல ஒரு சிலது தோத்ததுனா கூட பரவாயில்ல, ஆனா எல்லாத்தையுமே ஜெயிச்சனா அதுக்குள்ளுக்கு மேலேயும் தாண்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ சொல்றது சரிதான். நீ ஜெயிக்க நான் கிட்டத்தட்ட 10 மில்லியன் கிட்ட பெட் கட்டுறீங்க. சோ ப்ராஃபிட்டை வச்சு பார்க்கும்போது 60-40% கிட்ட பிரிச்சுப்போம். எனக்கு 60 வரணும், நீ 40 வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ ஆர்ப்பாட்டம் பண்றான். எனக்கு பிரச்சனை இல்லடா, என்னையுமே அவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோவே ஷாக் ஆகுறான். ஏன்னா எப்பவுமே இவன் தானே பேரம் பேசுறவன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேஃபேட்டேரியா இடத்துல வந்து நம்ம ஷாங்லாங் கூட சண்டை போட்ட அந்த பைப்புல கொடூரத்தனமா சாப்பிட்டு இருக்க யாரும் கிட்ட போல எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இதை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கர் வந்து அங்க வருவான். பரவாயில்ல, நீ வழக்கத்துக்கு மாற கடினமா உழைச்சிருக்க சில மேட்சஸ்ல, நீ எதுக்கு இங்க வந்த? நான் கேள்விப்பட்டேன் நீ அந்த ஷாங்லாங் கூட டூயல் எஸ்டே போட்டதுல ரொம்ப ஈஸியாவே சண்டை போட்டியாமே. இதுல பத்தாதுக்குன்னு அந்த மேட்ச் முடிஞ்ச கையோட அந்த இடத்துல ஒரு 2 பேரு கிட்ட திரும்ப வந்து உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணாங்களாமே. ஆமா, எல்லாரும் லோ ரேங்க் வச்சுட்டு இருக்கவன் தான். அதுல ஒருத்தன் உங்ககிட்ட மோதி தோத்தவன் தான். அதுல இன்னொருத்தன் அவனுடைய ரூம் மேட்டேவான். அவனுடைய ரேங்க் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு, அவனுக்குலாம் ஒரு ஆளே இல்ல, அவங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இதை கேட்ட அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கரும், எங்க பாரு நீ இந்த மாதிரியான விஷயத்துல நினைக்கிறத பத்தில எனக்கு கவலை இல்லை, இருந்தாலும் மேட்ச் அப்போ யாரு குறுக்கால வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த முறை நடக்காத மாதிரி பார்த்துக்கோ. உன் மேட்ச் என்னவோ அது முடிச்சியா கிளம்பி வந்துட்டே இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அங்கே வளர்த்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம உன் கூட மோதத்துக்காக சேலஞ்ச் பண்ண அந்த பையன் கிட்டத்தட்ட இது வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்லயும் தோக்கல. அவனுடைய ரேங்க் இப்போ பொசிஷன் 262 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ வாய்ப்பு இருக்கு, இன்னும் 12 நாள்ல
நாள்ல திரும்பி அவன் கூட சண்டை போடுவான். அவன் பீஸ்ட் கிங் லெவல் அப்படின்ற தகவல் மட்டும் எனக்கு கிடைச்சது. ஆனா உள்ளுக்குள்ள என்னென்ன மறைச்சு வச்சிருக்கான்னு தெரியாது. சோ நீ அவன் கூட மேட்ச் நடந்தா ஜெயிச்சே ஆகணும். தோத்தினா என்ன ஆகுன்றது உனக்கே தெரியும். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அவன் எப்படியாப்பட்ட கும்பனா இருந்தாலும் சரி, அவன் 12 நாள் கழிச்சு என் கூட வந்து மோதிட்டோம். அன்னைக்கு இருக்கு நான் யாரான்னு காமிக்கிறேன். நீ என்னை பத்திலாம் கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இதை கேட்டு அவன் கடுப்பாவான். தேவையில்லாம என் ஆர்கனைசேஷன்ல எனக்கு கெட்ட பேரை வர வச்சிருவாங்க போல இவனுங்கெல்லாம். அதனால அடுத்த கட்டமா அந்த 12 நாளுக்குள்ள முடிச்சுட்டு அவன் என்னை பார்க்க வரட்டும். அந்த ஒரு மேட்ச்ல அவன் நான் கொன்னே திருறேன். எம்ம தடுத்தாலும் விட மாட்டேன். கேட்ட ஆக்சிடென்ட்னு சொல்லிடலாம் அப்படின்னு அவன் அங்க வெறியா இருக்கான் ஹீரோவை கொள்றதுல. அடுத்த கட்டமா இன்னொரு மேட்ச் நடக்க போற இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ வந்திருப்பான். அந்த இடத்துல வந்து நம்ம வாங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது வரப்போன ஆப்போனன்ட் எப்படியா பட்டவன்றது தெரிஞ்சு ரெடியா இருக்கான். வாங்க உணர் பக்கம் சீரோ பண்ணிட்டு இருக்கேன் ஹீரோக்காக. உன்னால ஜெயிக்க முடியாடா, பெட் மறந்துடாதுன்னு. அப்போன்னு பார்த்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அதாவது மேட்சுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வாங்க வந்து ஹீரோ கூப்பிட்டு பேசியிருப்பான். இங்க பாரு, நீ எடுத்த உடனே ரொம்ப பவர்ஃபுல்லான உன்னுடைய பவரை பயன்படுத்தி ஈஸியா அவனை தோக்கடிச்ச போறேன். மேட்சை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் எடுத்துட்டு போனோம். என்னடா என்ன ஃபேக்கா தோக்க சொல்றியா? தோக்க சொல்ல, ஃபேக்கா அவுட் ஆகிற மாதிரி சும்மா நடி, அவங்ககிட்ட தோத்து போற மாதிரி லைட்டா நடிச்சு காமி. அதுக்கப்புறமா உன் பவர் பயன்படுத்தி அவனை தோக்கடி. ஏன்னா அப்போதான் வந்து மேட்ச் சுவாரஸ்யமா போகும். எட்ட உடனே நீ டப்புன்னு அவனை அடிச்சு சாச்சி தோக்கடிச்சிட்டினா அது யாருக்கிட்டையும் நல்லா போகாதுல. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு வந்தாலே ஈஸியா மேட்ச் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு யாரும் பார்க்க வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம காசும் வராது. அதனாலதான் சொல்றேன். நான் நல்லா யோசிக்கிறோன்னு இல்லையா, நீ நல்லா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பா ஹீரோவா. இதெல்லாம் எதுக்கு? பணத்தை சம்பாதிக்க தான் நீ ஏன் கவலைப்படுற? பணம் எடுக்கிறது மட்டும் இல்லாம ரிவெஞ்சும் கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய ஆப்பனண்ட் வருவான். ஓ நீ தான் அந்த லின்னா, ரொம்ப அன்லக்கியான பையன்டா. நீ யாரு கூட மோத்துறன்னு தெரியாம வந்து மாட்டிக்கினேன். நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. நான் ஸ்ட்ராங்கானன்றதை உங்ககிட்ட நிரூபிச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பீஸ்ட் பவர் வெளியே வரப்ப அவன் ஃபார்ம்ல மாறின உடனே பார்த்தா ஒயிட் டைகரா மாறுவான். சோ அந்த பீஸ்ட் சொல்ல வச்சிருக்கிறவன் உடனே ஹீரோ கிட்ட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுடைய ஸ்பீடுக்கு ஹீரோவால நிக்கவே முடியாது. நான் ஜெனரல் 9 ஸ்டார் வச்சிட்டு இருக்க பீஸ்ட் சொல்ல வச்சிருக்கேன். இவெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணதுலாம் ஹீரோக்கு வலிக்கிற மாதிரி ஹீரோ லைட்டா ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. இதுதான் அட்வான்டேஜ். விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ பங்குக்கு அடிக்கிறதுக்கு வர அதுல இருந்து தப்பிச்சுட்டு யோசிப்பான். இவன் பவர் வச்சுட்டு இருக்கானா இல்ல நடிக்கிறானா, பெருசா நம்மள அட்டாக் பண்ற மாதிரி தெரியலப்பா அப்படின்னு ஆப்பனன்ட் உன்ன பக்கம் சந்தேகப்பட ஆரம்பிச்சான். அவன் திரும்ப ஹீரோ கிட்ட போயிட்டு அடிக்கிறதுக்காக போக இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் எல்லாருமே அங்க பாத்தீங்களா எப்படி நேத்து வரைக்கும் நல்லா சண்டை போடுங்க, நம்ம லின்னு பார்க்க இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்குற மாதிரி தெரியுதுப்பா. அப்போ அந்த ஆப்பனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல, இன்னைக்கு கண்டிப்பா லின்னு தான் ஜெயிப்பான், வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உன்ன பக்கம் லின்னுக்கு சப்போர்ட் பண்றவங்க அங்க இருக்காங்க. ஆனா நம்ம வாங்கதான் சிரிப்பான். இந்த முட்டாள்களுக்கு தெரியல நாங்க போடக்கூடிய மேட்சே ஃபேக் மாதிரி தானே, நமக்கு காசு பார்த்தா போதும், லின்னு சூப்பரா நடிக்கிறடா. அப்புறம் அவனுடைய நகங்களை பயன்படுத்தி ஹீரோவை வேகமா போயிட்டு கீறி அட்டாக் பண்ணுவான். சோ இதோடைய முடிவுல பார்த்தா ஹீரோ ஒரே ஒரு அடி கண்ணத்திலே கொடுப்பான். அவன் புடிய போயிட்டு சவுத்துல மோதிக்கின்னு கீழே படுத்துருவான். இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, லின்னு பயங்கரமா அடிச்சுட்டான் இந்த முறை. அவன் திரும்பியும் ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட. இது என்ன நடக்குது, நம்ம லின்னு அவனை தோக்கடிச்சிட்டானா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், எதிர்பார்த்து விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டு வரான். இதுக்கப்புறம் அவனுக்கு தான் நம்மளுடைய சப்போர்ட்னு சொல்ல வாங்க உன பக்கம் வில்லத்தனமா தெரிகிறான். வாங்கடா இதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன். அப்புறமா ஹீரோ கிட்ட வாங்க போயிட்டு நண்பா சூப்பரான வேலை பார்த்தா, இதுதான் நமக்கு வேணும், நல்லா நடிச்சடா, நல்லா நடிச்சனா சூப்பரா, ஓகே உன்ன மிஞ்ச யாரு இருக்காங்க, மக்களுக்கும் சந்தேகம் வரல, நீ சண்டை போடுறதுல எந்த குறையும் இல்ல, எல்லாமே பர்ஃபெக்டா பண்ண, இதே மாதிரி பண்ணுவோம்னா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த ஒரு ஆஃபர் ரொம்ப நல்லா தான் இருக்கு, இதே மாதிரி சம்பாரிச்சிட்டு போனோம்னா என் நண்பர்களுக்கான மெடிக்கல் செலவையும் நான் என்னால கொஞ்சமாச்சும் கொடுக்க முடியும், ரிவெஞ்சும் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு உணர் பக்கம் தேவையான அளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் கண்டிப்பா பணக்காரா போறேன், பணக்காரன்னா கண்டிப்பா நான் நிறைய வெப்பனை வாங்குவேன், நல்லா வாழ்வேன்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் திடீர்னு பணத்து மேல கிரேஸ் அதிகமாயிடுச்சு அவனுக்கு. அடுத்த கட்டமா பார்த்தா ஹீரோ அவனுடைய ரேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட 142வது இடத்துக்கு வந்துட்டான். இப்படியே சில நாட்கள் போது சண்டையில பார்த்தா ஹீரோ நல்லா முன்னேறிட்டான். அவனுடைய ரேங்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தல, அவனுக்கு முடியல, டயர்ட் ஆகுது, இன்னும் எவ்வளவு தாண்டா சண்டை போறது, எல்லாத்துலயும் நல்லா சண்டை போட்டு ஜெயிக்கிறேன், இதை பார்த்து வாங்கும். டேய் என்னடா சோர்வாகுற, அடுத்த கட்ட மேட்சுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, டேய் நீ வேற நாளைக்கு தாண்டா என்னுடைய சேலஞ்சு, கொஞ்சமாச்சும் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா, நீ பெட்டிங் வச்சிருக்கல, அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம், இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுற அடுத்த கட்ட மேட்சை பத்தி இந்த இதையே பாரு, உனக்காக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல அடுத்த கட்டமா ஹீரோ ஆப்பனன்ட் உடைய ரேங்க் என்னன்றதை கவனிக்கிறான். சோ அடுத்த கட்ட ஆப்பனன்ட் உடைய ரேங்க் நம்பர் 92. அது சவுண்ட் தண்டர் பீஸ்ட், கொஞ்சம் பார்க்க பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆமா நீ சொல்றது உண்மைதான். ஆனா பிரச்சனை என்னன்னா இவனும் அந்த அண்டர் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்தவன். சோ கண்டிப்பா வந்து இதுல தோத்தினா உன்னுடைய நிலைமையும் மோசமாகிறது வாய்ப்பு இருக்கு. வரவனுங்களை கால உடைக்கணும் சரியா, நீ மட்டும் ஜெயிச்சிட்ட கண்டிப்பா எல்லாருக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும், உண்மையான பவர் தெரிஞ்சு உனக்கு எல்லாரும் புகழ்வாங்க, நீ பெரிய ஆளா மாறிடலாம், அப்புறம் உனக்கு பணம் ஈஸியா கிடைக்கும், அதுவும் அளவுக்கு அதிகமா கிடைக்கும். அப்பனா ஃபைனலா எனக்கு ஒரு நல்ல ஃபைட் கிடைச்சிருக்கா, இதுக்கு முன்னாடி போறது எல்லாமே சும்மா கை காலில் அசைச்சிட்டு இருப்பேன், இதெல்லாம் போட்டு உடம்பையே சுத்த போறேன் அப்படின்னு ஹீரோ ஆர்வமாக. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஷூவை காமிக்க அவ உன பக்கம் பிராக்டிஸ் ரூம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு கால் வருது, பார்த்தா அவருடைய ரூம்மேட் தான். ஹே குயிங்கோ நீங்க என்ன கால் பண்ணீங்க, ஏண்டி ஷூ இன்னைக்கு நைட்டு தான் லின்னோடைய ஃபைட்டும் அந்த 92வது ரேங்க் வச்சுட்டு இருந்தவனுடைய ஃபைட்டும் நடக்க போகுது, சோ உன்னுடைய நண்பனா இருக்கிற லின்னோடைய ஃபைட்டை பார்க்க நீ வரல. இதை பார்த்து நம்ம ஷூவும் முதல்ல அந்த 92வது ரேங்க் வச்சுட்டு இருந்த அந்த லியான்னு சொல்லக்கூடியவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங், அவன் தான் சொன்னேன் 92வது ரேங்க், சோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவனு. சரி என்ன இருந்தாலும் எனக்கு அவனை பத்திலாம் கவலை இல்லை, ஏண்டி அவன் ரேங்க் என்ன உன்னுடைய நண்பனுடைய ரேங்க் என்ன, அவன் கம்மியா இருக்கான்ல, அவன் தோத்து போயிடுவான் நினைச்சு நீ கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி தெரியலையே, நீ வேற அவன்லாம் தோத்து பார்க்க மாட்டான், அவன் கண்டிப்பா ஜெயிப்பான், அவன் தான் என்னுடைய லின்னு, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவ பேசுறதுல பார்த்தா உடனே யோசிப்பா, நீ பேசுறத பார்த்தா அவ்வளவு கான்பிடென்டா இருக்க, ஒருவேளை அவன் பாய் ஃப்ரெண்டா? அவன் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவனை எனக்கு
நல்லா தெரியும் என்ன பேசிட்டு இருக்க, நீ போயிட்டு அங்க மேட்சை மட்டும் பாருப்போ. சரி ஓகே கடுப்பாவாத, நீ எதுக்காக அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல கலந்துக்கலன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏய் இங்க பாரு, நான் ஒன்னும் வேற காரணத்துக்காகலாம் கிடையாது, போய் சொல்லாத. நீ அதுல கலந்துக்கினா லின்னு கூட சண்டை போடிய நிலம வரும், அதனால நீ கலந்துக்கல. அப்பெல்லாம் கிடையாது, என் மாஸ்டர் உன பக்கம் என்கிட்ட சொன்னாரு அதுல கலந்துக்காத, சோ அதுல கலந்துக்காம இருந்தீங்கன்னா உனக்கு நான் சின்ன ரிவார்டு கொடுக்குறேன், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறேன்னு சொன்னாரு. சரி ஓகே, உன் மாஸ்டர் ரொம்ப நல்லவர் தான், நீ வேலை செய்யாம உனக்கு எல்லா விதமான ரிவார்டையும் கொடுப்பாரு. ஆனா நாங்க அப்படி இல்லையப்பா, பீஸ்ட் சோல் கிறிஸ்டல்ஸ் நாங்க வாங்கினா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேலை செஞ்சு தான் ஆகணும். சரி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது அங்க நான் போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு அவன் பக்கம் கிளம்ப. ஹீரோ பார்த்தா சண்டை போற இடத்துக்கு வந்துட்டான். அப்ப போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாங்க வந்து எச்சரிக்கிறான். காரணம் அவனுடைய ஆப்போனன்ட் அந்த மாதிரியான ஆளு, அதாவது அந்த அண்டர் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன். சோ அவங்க கிட்ட தோத்துட்டா மட்டும் நிலைமை இதுக்கப்புறம் மோசமாயிடும். அதனால அவனை வந்து வேற லெவலா ஹீரோ மட்டும் ஜெயிச்சிட்டானா பேரு வந்து வேற லெவலா பேசப்படும், வந்து எல்லாரும் மதிலையும் ஃபேமஸ் ஆயிடுவான். சோ அடுத்த கட்ட மேட்ச் நடக்கிற இடத்துல பார்த்தா அந்த ஆப்போனன்ட் வந்துட்டான். எங்க லின்னு சொல்லுவேன் எங்கடான்னு சொல்லிட்டு அந்த மொட்டை பாஸ் கேட்க வந்துட்டா, நீ தான் அந்த லின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த 4 கொரில்லா பீஸ்ட் சோல் வச்சுட்டு இருந்தவங்க கிட்ட நீ தான் பிரச்சனை பண்ணியா? நான் பிரச்சனை பண்ணல, சேலஞ்ச் பண்ணேன். 12 நாளுக்கு அப்புறம் அவனை தோக்கடிப்பேன்னு சவால் விட்டான், அவ்வளவுதான். அதுதான்டா கேட்டேன், நீ தானே அது? அதுக்கு நீ என்ன நீ குறைச்சி மதிப்பிட்டாத, உன்னை நான் தோக்கடிச்சு உன்னை வெளியே தத்துறேன் இந்த காம்படிஷனை விட்டு, உன் நண்பர்கள் மாதிரி நிலைமை தான் உனக்கு வரும், முடிஞ்சா பண்ணு அப்படின்னு அவனுக்கு பேசின அடுத்த செகண்டே அவனுடைய பீச் சோல வெளியே வரப்பானுங்க. அவனுக்கு உடனே மாற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பார்த்தா அந்த 92வது ரேங்கை வச்சுட்டு இருந்தவனுடைய பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கு. அந்த லியாவுடைய பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் போலடா, ஏன்னா இன்னைக்கு பார்க்க அப்படிதான் தெரியும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப புதுசா வந்து இந்த லின்னுன்ற பையன் கண்டிப்பா அவனால சமாளிக்க முடியுமா? அவன் பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம லின்னுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் வாய்ப்பு இருக்கு. அவன் இது வரைக்கும் வந்து எல்லாருமே அசால்ட்டா தோக்கடிச்சிட்டு இருக்கான், இவன் மட்டும் விதிவிலக்கா கண்டிப்பா வந்து ஜெயிப்பான். லின்னு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அவன் சில மேட்சஸ் தான் இப்போதைக்கு போட்டு வந்திருக்கான். அவனுடைய காம்படிஷன்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இவன் 92வது ரேங்க், அவன் ரொம்ப கம்மியான ரேங்க். சோ அந்த நிலைமையில எப்படி மேட்ச் ஆகும்? இன்னொரு பக்கம் அவனும் ஒரு விஷயத்த நான் இன்னும் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். எங்க பாரு லின்னு, நான் ஒரு பெட் கட்டுறேன், கிட்டத்தட்ட 5 மில்லியன். நீ இதுல ஜெயிக்க மாட்டேன், நான் தோத்துட்டேன்னா அந்த பெட்டை கட்டுறேன். சரி நானும் பெட் கட்டுறேன், நீ ஏன் முன்னாடி வண்டி இட்டு தோத்து போறேன், அதுக்கு நான் 5 மில்லியன் பெட் கட்டுறேன். கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ என்ன நினைக்கிறேன் அதை தான் நானும் பண்ணேன், இதுல என்ன தப்பு? வாய் மட்டும் தானே சண்டை போடுவியா? பட் இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் பார்க்க நீ நிறைய உதவி பண்ற, ரொம்ப நன்றி. நான் எதுக்குடா நன்றி சொல்றேன், அதை நீ என்ன கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா போவான். என்ன இவன் திடீர்னு இவ்வளவு ஸ்பீடா வரான், இவன் பவர் டைப் ஆச்சு, தூரத்துல இருந்து நாட்டக்ஸ் பயன்படுத்துவான், எப்படி இவ்வளவு வேகமா வரான்? உடனே பார்த்தா அவனுடைய பீஸ்டோடைய பவரை பயன்படுத்துவான். அந்த பவரை பயன்படுத்தின அடுத்த செகண்ட் அங்க பெரிய பிளாஸ்ட் நடக்கும். அதுக்கு இடையிலேயே பார்த்தா நம்ம ஹீரோ அதை எப்படியே வளைக்க விட்டுருவான். இதை பார்த்து அவன் ஷாக் ஆவான், என்ன பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் என்னுடைய கையில பயன்படுத்தின சக்தியை தடுத்துருச்சு, என் கையெல்லாம் அப்படியே நடுங்குது, என்னுடைய வலது கை லைட்டா உடஞ்ச மாதிரி தெரியுது, என்ன மாதிரியான அவன் பவர் பயன்படுத்திருப்பான் எனக்கு ஒன்னும் புரியல, அவனை விட மாட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தா இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஷோவோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு தான் இருக்கான். லியா நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அவனை குறைச்சி மதிப்பிட்டு இருக்க கூடாது, கண்டிப்பா இதுல அவன் தான் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சிச்சு ஷூ சொன்ன மாதிரி. ஆனா உண்மையிலே அவன் என்னமோ மறைச்சு வச்சுட்டு இருக்கான் அந்த லின்னுன்ற பையன். இதனாலதான் வந்து ஷூ அவன் மேல லவ்ல இருக்கலாம் அப்படின்னு அவன் பேச அடுத்த செகண்ட் இவன் உன பக்கம் அவனுடைய நகங்களை பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்ண. ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க இன்னைக்கு இவனை கொன்னே தீர போறேன், என்ன ரொம்ப வெறுப்பேற்றான், இருந்தாலும் எப்படி என்னுடைய ஸ்பீடுக்கு இவனால ஈடு கொடுக்க முடியுது, நீ செத்து போற இன்னைக்கு உனக்கு பேட்லாக்கான நாள் அப்படின்னு உடனே அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸோட பவர் பயன்படுத்துவான். சோ நீ பயன்படுத்தினா நான் மட்டும் பயன்படுத்த மாட்டேன், நான் இந்த இதையும் வாங்கிக்கும் அப்படின்னு ஹீரோ தன்னுடைய நியூக்ளியர் பவர் பயன்படுத்துவான். இந்த ரேடியேஷன் பீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பயங்கரமான எஃபெக்ட் இருக்கும். ஹீரோ அதை பயன்படுத்தின அடுத்த செகண்ட் அவன் உடம்புல இருந்த அதான் எல்லாமே பிச்சு செதறுது, ஏன்னா அந்த ரேடியேஷன் அவ்வளோ டேமேஜ் கொடுக்கும். இதுல ஜெயிச்சது ஹீரோ தான். கேமுடைய முடிவுல எல்லாரும் வாயை பொழந்து பாக்குறாங்க, 92வது ரேங்கா இருந்த அந்த லியாவையும் அவன் தோக்கடித்துட்டான்டா, அவன் மட்டையாகி படுத்து கிடக்குறாங்க. ஹீரோக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இதை பார்த்தால நம்ம ஷூவுடைய ஃப்ரெண்டும் தண்டர் ஃபேரி வுல்ஃபுடாவன் அவனையே ட்ரிக் பண்ணி கொண்டுட்டான். ஆக்சுவலி கொல்லல, கொல்ற லெவலுக்கு நான் சக்தியை பயன்படுத்திருக்கான், கொஞ்சம் மட்டும் தான் அதையும் பண்ணிருப்பான். இந்த ஒரு நிலைமையில என்னுடைய பீஸ்ட் சோலே வந்து 2வது லெவல் தான். சோ என்னை விட ஹை லெவலா இருந்த லியாவாலேயே அவனால ஜெயிக்க முடியல, நானா இவனுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம். இதனாலதான் ஓவர் கான்பிடன்ஸ் இது மேல வச்சிருந்தால ஷூவும். ஏறுவதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவனை தோக்கடிச்சதோட டிராகன் சிஸ்டம் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு ஒரு கோல்டன் ட்ரெஷர் டெஸ்ட் கிடைச்சிருக்கு, அது என்ன ஓபன் பண்ண. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணா ஹீரோக்கு 50,000 எவல்யூஷன் பாயிண்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம பீஸ்ட் கிங் லெவல் வெப்பன் ஒன்று கிடைக்குது, அதுதான் பிளாம் ஆஃப் தண்டர். அந்த வெப்பனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுடைய கையில அதை போட்டுக்கலாம். அதனால அந்த வெப்பனை கையில போட்டு ஹீரோ அதை பயன்படுத்தும் போது எனிமிகளுக்கு அதிகப்படியான டேமேஜ் இன்னும் அதிகமா ஏற்படும், லைட்னிங்கை வெளிப்படுத்த முடியும் முக்கியமா. சோ இதனால மூவ்மெண்ட் ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனிமி கிட்ட ரொம்ப தூரத்துல இருந்து இந்த லைட்னிங் டேமேஜ் வந்து அதிகப்படியா பயன்படுத்த முடியும் ஹீரோவால. அட்டேங்கப்பா தண்டரை வச்சுட்டு இருக்க இந்த வெப்பனை பயங்கரமானது இருக்கு. இப்போதைய நிலைமைலாம் இதெல்லாம் வெளியே வித்தனா எவ்வளவு காசு பார்க்கலாம் தெரியுமா? அந்த டைம் தான் பார்த்தா நண்பங்காரன் வருவான் வாங்கும். இல்ல என்னடா நினைக்கிறேன் ஜெயிச்சுட்டடா நண்பா, இதுக்கப்புறம் உன்னை எவனாலே ஆசைக்க முடியாதா, எல்லாருடைய கவனத்தை ஈர்த்துட்டடா, இதுக்கப்புறம் தான் நிறைய டஃபான சவாலே வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம கொரில்லா மாண்ட வருவாரு. அவர் வந்த உடனே பரவாயில்லப்பா சில திறமைகள் அந்த பையனுக்குள்ளயும் இருக்கு, நல்லா தான் சண்டை போட்டுருக்கான், குரலாம் சொல்ற மாதிரிலாம் இல்ல பெருசா, என்னடா சொன்னு சொல்லிட்டு வாங்க கடுப்பாவான். ஆமா நான் என்ன சொல்றேனோ அது உண்மைதான், இருந்தாலும் அவனால என்ன தோக்கடிக்கலாம் முடியாது. அப்புறம் உன்னுடைய 2 ரூம்மேட்ஸ் எப்படி ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க, நீ கவலைப்படுற லெவலுக்குல எனக்கு அவங்கள பத்தில எந்த கவலையும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க உண்மைதான். பட் இருந்தாலும் சில நாட்கள் நீயும் அங்க போறதை மறந்துடாத, ஏன்னா உனக்கான எனக்கான மேட்ச் வர போற நாள் கம்மியா இருக்கு. எப்ப நீ லியாவே தோக்கடிச்சிட்டியோ அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உனக்குள்ள என்னமோ இருக்கு, அடுத்த கட்ட ஆப்போனன்ட்ட நான் உன்னை தோக்கடிக்காம தூங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அவன் கிளம்புறான். என்ன பிரச்சனை பண்றதுக்காகவே வந்தியா, இப்படியே கேவலமா உன்னை
இன்னொருத்தங்க கிட்ட ஆப்பனன்ஸ் கிட்ட பண்ணுவேன். இவ்வளவு ஆணவத்திலாம் போனீங்கன்னா கண்டிப்பா செத்து போடுவீங்கன்ற மாதிரி ஹீரோ ஒன்ன பக்கம் காமெடி பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய பிராக்டிஸ் ரூம் வரேன். ஹீரோ ஒரு வழியாக பார்த்தா அந்த கிங் லெவல்லையே கிட்டத்தட்ட 3 மிடில் ஸ்டார் லெவலுக்கு வந்துட்டான். ஏண்டா இப்படியாப்பட்ட நிலைமையிலேயே நாளைக்கு போயிட்டு அவன் எதிர்க்க போறியா? அது உண்மைதான், என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம் அப்படின்னு உன்ன பக்கம் ஹீரோ அங்க வெறியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல கிளம்பி நம்ம வாங்க கூட ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா நண்பங்காரங்க இருக்காங்க. எங்க ஒரு வழியா குணமாயிட்டான். வாங்க உன பக்கம் அங்க போயிட்டு காமெடி பண்ணிக்கிறான். இந்த நண்பனே உனக்காக நான் ஆசையா வாங்கிட்டு வந்த சாப்பாடு சாப்பிடு. இன்னொரு பக்கம் நம்ம ஷாலாங்கோடைய நிலைமை தான் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கான டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த நிலைமையில வாங்க பார்த்தா வாய விட்டுருவான். இன்னைக்கு தான் நம்ம லின்னுக்கும் நம்ம ஷாலாங்க போட்டு அடிச்சவனுக்கும் சண்டை நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு மேட்ச் கூட தோக்காம ஜெயிச்சிட்டு வந்துட்டு இருக்கான் தெரியுமா? இப்போ ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. என்னடா சொல்ற மாதிரி 2 பேரும் வாய பழப்பானுங்க. பின்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 12 நாள் மேட்ச் தொடங்கினால எந்த மேட்ச்லயும் அவன் தோக்கல. இது இருக்கும் இன்னைக்கு தான் பெரிய சண்டை காத்துட்டு இருக்கு. எப்படி இது நடக்கும்? அவ்வளவு பவர்ஃபுல்லானாலா? இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஷாலாங்க ஹீரோ எச்சரிக்கிறான். இங்க பாரு, நான் கடைசியா சண்டை போடும்போது நிறைய ட்ரிக்கை பயன்படுத்தினான். நீ சண்டை போட போறனா கொஞ்சம் உஷாராரு. என்னால முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனா என் நிலைமையை பார்த்தல. நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா தோத்து போக மாட்டேன். அடுத்த கட்டமா அவனுங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய மேட்ச் நடக்கிற இடத்த காமிக்க நினைச்சது போலயே அந்த நாள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆவலா இருக்கானுங்க. நீ எவ்வளவு வீக்கானன்றதை இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் நிரூபிக்கிறேன். அப்பதான் எங்க இருக்கிற யாரும் வந்து உனக்கு ஆதரவா பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என் பேரு தான் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கு உன்னை நான் தோக்கடிக்கிறேன். இன்னைக்கு எங்க ஆர்கனைசேஷன் சார்பா நான் உன்னை தோக்கடிச்சு பெரிய பொசிஷன் வருவேன்டா அப்படின்னு அவன் பேச இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபர்ஸ்ட் கேவலமா சிரிச்சுட்டு நல்லா சொன்னேன் ஜெயிச்சுட்டு வா உனக்காக காத்துட்டு இருக்கின்ற மாதிரி அவன் வெயிட் பண்ண. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம இங்கு கேவலமான ட்ரிக்கை பயன்படுத்தி ஜெயிக்கிறானுங்க. நான் இங்க ரொம்ப கேவலமா பேசுறானுங்க பேர். அவனை பயங்கரமா அடிடா அப்படின்ற மாதிரி அவனோட பக்கம் கடுப்புல பேச வாங்குவான். டே உனக்கு அடிபட்டு ஏன்டா இன்னமும் பேசிட்டு இருக்க கம்முனுரா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம 3rd ரேங்கரும் வருவான். நீனே இங்க பண்ற? நான் என்னுடைய ஃபைட்டை பார்க்க வந்தேன். அவனும் எனக்கு இப்ப நண்பனா மாறிட்டேன்ல. அப்படியா போகுது கதை? அப்புறம் என்ன, நான் இன்னைக்கு கண்டிப்பா பெட் பண்றேன். ஒரு 10 மில்லியன் கிட்ட அவன் தான் ஜெயிப்பான் பாரு. இன்னைக்கு அவ்வளவு காசு வச்சுருக்கீங்களா நீங்க? பெரிய ஆள் தான். இது இன்னொரு பக்கம் இங்கு பார்த்துட்டு நீங்க என்னதான் சொன்னாலும் அவன் எதனா ட்ரிக் பயன்படுத்துவான். கண்டிப்பா நம்ம ஆளு உஷாரா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் நடந்தது. மேட்ச்ல என்ன நடந்துச்சோ அதே தான் ஃபர்ஸ்ட் ரேங்கரும் என் மேல பயன்படுத்தினான். அவனை விட மாட்டான். அவனையும் ரிவெஞ்ச் எடுக்கணும் இவன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அவன் மாறின அடுத்த செகண்ட் அவனும் மாறுவான் பாருங்க. இப்போ அவனுடைய தோற்றமே வேற லெவலில் வித்தியாசமா இருக்கும். அதாவது ரொம்ப எவ்வளவா இருப்பான். ஸோ இப்போ அவனுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டை வேற லெவலாக இருக்கும். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.